நடக்கிற கதை இது நகைச்சுவை கலந்த போராட்டம். அடைக்கிட நினைக்கிற மாமியாரு மருமக அடிக்கிற லூட்டிக ஆரம்பம். மாமியாரு உடைச்சா உதவாத மஞ்சட்டி, மருமக கைப்பட்டா மஞ்சட்டியும் புஞ்சட்டி. தினசரி இது ஒரு தொடர்கதை தான். சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கல் தாப்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா. சேலத்துக்கு போகும்போது செல வாங்குனா, இவ கொல்லத்துக்கு போகும்போது கொலுசு வாங்குவா. தொட்டபெட்டா போகும்போது தோடு வாங்கினா, இவ சண்டைக்கு போகும்போது செருப்பு வாங்குவா. சேலத்துக்கு போகும்போது செல வாங்குனா, இவ கொல்லத்துக்கு போகும்போது கொலுசு வாங்குவா. தொட்டபெட்டா போகும்போது தோடு வாங்கினா, இவ சண்டைக்கு போகும்போது செருப்பு வாங்குவா. மாலத்தீவு போகும்போது மாடு வாங்கினா, இவ ஆண்டிப்பட்டி போகும்போது ஆடு வாங்குவா. கீழக்கரை போகும்போது கீரை வாங்கினா, இவ வம்புக்கு போகும்போது வழக்க வாங்குவா. மாலத்தீவு போகும்போது மாடு வாங்கினா, இவ ஆண்டிப்பட்டி போகும்போது ஆடு வாங்குவா. கீழக்கரை போகும்போது கீரை வாங்கினா, இவ வம்புக்கு போகும்போது வழக்க வாங்குவா. வேலையை பார்த்துட்டு போடி. நீ ஒட்டிக்கு வந்த பாடி. தூங்கும்போது முடிய பிடிச்சு மொட்டை அடிப்பேன் பாடி. உன் வாயில சாக்கடை முடி. நான் உன்னோட பெரிய கேடி. உன் காதறுத்து கைய உடைச்சா தன்னால புரிய போடி. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கலாம்பா. சந்திச்சாலே கலக்கலாம்பா. பப்பு, இதுதான் நான் சொன்ன அந்த ராம்லால் செட்டோட வீடு. இவன் கிட்ட ஆர்சி புக் அடமான வச்சு 25,000 ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கினேன். ஆனா இது வரைக்கும் 65,000 ரூபாய் மட்டும் வட்டியா கட்டிட்டு இருக்க. இன்னும் வட்டியா கொண்டா டார்ச்சர் பண்றான். என்ன இது அராஜகமா இருக்கோ? ஆமா, அந்த அராஜகத்துக்கு எண்டு கார்டு போறதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஏய், நான் சேட்ட சொல்லல. நீ பண்ணதான் அராஜகம். எங்க ஆர்சி புக்க வச்சு வாங்குன 25,000 அத நீ என்ன பண்ண? ஏய், என்ன கண்ணை பார்த்து பேச சொன்னா மூக்க பார்த்து பேசுறியே என்ன? உன் மூக்கு நுனில மின்னுதே வைர மூக்குதே. அதுதான் அந்த 25,000 ரூபாய். அப்ப அராஜகம் பண்ணது அந்த சேட்டு தான். ஆமா பப்பு, அந்த அராஜகத்தை ஒழிக்கிறதுக்கு தான் ரவுடிங்ல ஃபிக்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன். அப்பதான் என் சிறு மூளையில பெருசா ஒரு ஐடியா வந்தது. வாட் a miracle miracle. உன் மூளை வேலையெல்லாம் செய்தா? கிண்டல் பண்ணாத. நம்ம வீட்ல தான் ஒரு ஆந்திர அலப்பற இருக்கு. அப்புறம் எதுக்கு ரவுடிங்ல ஃபிக்ஸ் பண்ணனும்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன். பாப்பு, நீ தான் ஆர்சி புக்க சேட்டுக்கிட்ட இருந்து வாங்கி தரணும். You don't worry. நான் அந்த சேட்டு கிட்ட இருந்து எப்படியாவது ஆர்சி புக்க வாங்கி தரேன். நீ உள்ள வா. பப்பு, அந்த ஆளுக்கு தான் என்ன நல்ல அடையாளம் தெரியுமா? ஓகே. என்னடி இது? இதுதான் நான் தெலுங்கு சினிமா ஃபார்முலா. இந்த மச்சத்தை வச்சுட்டா யாருன்னே அடையாளம் தெரியாது. பாவா, இப்ப நீ யாருன்னே எனக்கு அடையாளம் தெரியல. சேட்டு அரே कौन गो तुम? யார் நீங்க? என்ன வேணும்? சேட்டு, என்ன அடையாளம் தெரியல? தெரியலப்பா. ஐயோ, நல்லா உத்து பாரு சேட்டு, எனக்கு தெரியல. தெரியலப்பா. ஆடப்பா, இவ்ளோ உண்ட மச்சத்துல இவ்ளோ விஷயம் இருக்கா? இது தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட இருந்து எப்போ எஸ்கேப் ஆயிருப்பேனே. உங்களுக்கு என்ன வேணும்? கடன் வேணுமா? சேட்டு கார் மேலே கடன் கொடுக்குறான், பங்களா மேலே கடன் கொடுக்குறான், சொத்து மேலே கடன் கொடுக்குறான். உங்களுக்கு என்ன மேலே கடன் வேணும்? இது மேல கடன் கொடு. லக்கி மேலே சேட்டு கடன் தர நகி. ஐயோ, இது வர்த்தலன்னு உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா? ஏப்பா, மறுபடியும் கேக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்? அது சேட்டு, நாங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா கொடுத்துன வந்திருக்கோம். அதான் நீங்க நெய்பர் இல்லையா, அவங்கள பார்த்துட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். பேஷா கொடுங்கோ. இந்த ஸ்வீட் இல்ல சேட்டு, நாங்க உங்களுக்காக ரொம்ப ஆசையா கொண்டு வந்தோம். என்ன ஸ்வீட்? இதுவா ரசகுல்லா. சேட்டுக்கு இது நல்லா ரொம்ப பிடிக்கும். என்ன ரசகுல்லா? இது கசகுல்லா. அப்படிதான் இருக்கும். சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பைல்வான் மாதிரி இருக்கா. உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான். சேட்டு, என்ன ஆச்சு? தலை சுத்துது. இன்னும் சாப்பிட ஹெவியா சுத்தம். சேட்டு, இப்போ என்னாச்சு? மண்டைக்குள்ள குட்டி குட்டி பறவை பறக்குது. குட்டி குட்டி பறவை இல்ல, நீ அராஜகமா வாங்கின வட்டி அதான்.
சேட்டு மண்டே போடல வெறும் மயக்கம்தான். சீ, பாவி இத சொல்லவா இப்படி ஜர்க்கு விட்ட? மூஞ்ச பாரு. பப்பே இவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம போய் ஆர்சி புக் எடுத்துட்டு ஆ, வந்துடலாம். அதுவும் சரி பாபா. வா வா வா. பப்பே இவனுக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். கக்கூஸ் கட்ட வேண்டிய இடத்துல கஜனாவை வச்சிருக்கான். அவன் எங்க வேணா வைக்கட்டும், நம்ம கண்ணுக்கு தெரியுதுல. வா. அப்பாடா, சீ, இது வேற கன்றாவி. ஐயோ பப்பு லாக்கா இருக்கு. எவ்வளவு லாக்க பாத்துருப்பேன் நானும். எப்படி சோடு எப்படி எப்படி சோடு. பாபா, ஏதோ ஆம்புலன்ஸ் பக்கத்துல வர சத்தம் கேக்குதோ? ஐயோ அறிவு கொழுந்து சவுண்ட் இங்க இருந்து வருதுடி. ஆமா பாபா, ஆம்புலன்ஸ் மேல எரியற லைட் இங்க எதுக்கு எரியுதோ? ஓ எவனோ வீணா போன ஆம்புலன்ஸ் டிரைவர் அவசரத்துக்கு அடமானம் வச்சிருப்பான் போல இருக்கு. எவன் வேணா என்ன வேணா கிட்ட வந்து வேலைய பாரு. வலையில என் சைஸ் இல்ல போல இருக்கு. கட்டு கட்டா பண்ணு. போமா எடுத்துக்கலாம். யோ பப்பு என் ஆர்சி புக் இதுல இல்லடி. ஏய் உன் மூஞ்சி இதோ இங்க இருக்குது பாரு. இப்படி ஐயோ எடுத்துட்டீங்களா? இது எடுக்க நான் எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? சேட்டு சைரன் செட் பண்ணி இதை எடுக்க முடியாம பண்ணிட்டா. இப்போ நீங்க டைமண்ட் பேக் எடுத்துட்டீங்கன்னா என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? புரியலையா? இதோ சுத்துத சைரன். இது இந்நேரம் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிக்னல் கொடுத்துருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு யோ வாங்க. ஓகே சார். பாபா ஓடு ஓடு. யோ விடுங்க அவனை. எங்க ஆள காணோம். ஏய் என்ன நின்னுட்ட? அடி போடி. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. திருன்னது நீ, ஓடுறது நானா? அடே கோபாலகிருஷ்ணா, என்னடி டேன்ற நான் உன் புருஷன். போடா கொய்யாலே. பின்னால நம்மள துரத்துறதோ போலீஸ். அவங்க கிட்ட மவனை நீ மாட்டனே, அப்புறம் நான் மாட்டுவேன். மரியாதையா ஓடு. ஓட முடியாது. முடியாதா? உன்னை எப்படி ஓட வைக்கிறேன்னு இப்ப பாரு. ஓடு. முடியாதா? ஓடுற ஓடுற ஓடுற. ஓடு வேகமா ஓடு. சோவா ஓட தூச்சில குத்துவேன். என்ன ஓட்டம் ஓடுறாயா? ஆமா சார், பிடி உஷா மாதிரி ஓடுறாங்களே சார். வாயா. என்ன சின்ன பாப்பா இன்னைக்கு ஆபரேஷனுக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் பார்ட்டியை காணமே. சார் என் சம்பள பாக்கியா கொடுங்க சார். என்ன உன் பொல்லாத சம்பளம்? மாசம் 500 ரூபாய் அவ்வளவுதானே? அதே கொடுக்க வக்கு இல்ல, இதுல பேச்சு வேறயா? யோ அதுதான் போன மாசம் என் பழைய சைக்கிள் கொடுத்தேன்ல. அட போங்க சார், அது 300 ரூபாய்க்கு தான் போனுச்சு. கொஞ்சம் அவசரப்படாம இருக்கியா? இந்த ஆபரேஷன் மட்டும் சக்சஸா முடிட்டோம். சொலையா 1850 ரூபாய் கிடைக்கும். கொடுத்துட்டு போறேன். ஐயோ டாக்டர் எங்க? டாக்டர் எங்க? ஹாய் டாக்டர். ஹலோ சின்ன பாப்பா மேடம், வந்துட்டேன். மேடம் நீங்க எங்க வராம போறீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். நீ டாக்டரா? சர்டிபிகேட் அப்படிதாங்க சொல்றேன். இப்போதைக்கு நான் தான் டாக்டர். மேடம் தியேட்டருக்கு போலாமா? ஏன் படம் காட்ட போறியா? அதான் யாருக்குன்னு காட்டுறியா? ஐயோ நான் சொன்னது ஆபரேஷன் தியேட்டருங்க.
டாக்டர் ராகுகால வரதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணிடணும். அத ஒரு யமகண்டத்துக்கிட்ட போய் சொல்றீங்க பாருங்க. டேய் ஓவரா ஆக்குறாத. உன் பூர்வீகம் என்னன்னு எனக்கு தெரியும். டாக்டர் ஆபரேஷன் எவ்வளவு நேரம் ஆகும் டாக்டர்? அத சொல்ல முடியாது. ஏய் இது என்ன ஆர்மி ஆபரேஷனா? சொல்ல முடியாதுன்னு அடம் பிடிக்கிறேன். அது வால் சைஸ பொறுத்துங்க. பட் காத்தடிக்கிற கேப்ல ஆபரேஷன் முடிச்சிருவேன். பரம்பரை புத்தி போதாடா உனக்கு? டேய் இதென்ன வால் நட்சத்திரமா பெரிய சைஸ்ல இருக்குதுக்கு தம் துண்டு தானே? சின்ன சைஸ் தான் சார் தேடி கண்டுபிடி ரொம்ப கஷ்டங்க. தேடி கண்டுபிடிக்கணுமா? அப்ப கொடையில எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? மேடம் இவன் என் மூட ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். நீங்க வாங்க டேபிள்ல படுங்க. அன்சிகா தரேன். எது அன்சிகாவா? டேய் அது அனஸ்தீசியாடா. ஏதோ ஒண்ணு தரல. அதுக்கு முன்னாடி ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. எதுக்கு பிளேட் வாங்குவா? அப்சல்யூட்லி. இருந்த பிளேட் க்ளீனா ஷேவ் பண்ணிட்டேன். புது பிளேட் வாங்கணும்ல 50 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. ஐயோ இவனை நம்பி உன் குடல ஒப்படைக்கிறியக்கா? டேய் பாவண்டா 50 ரூபாய் குடுறா. இதுதான் பேஷண்ட்டுக்கும் ஒரு டாக்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். டயரும் டியூபும் ஒண்ணா இருக்கிற மாதிரி. இந்தாங்க கர்மம் டாக்டர். பிடிச்சவன் பழச மறக்க மாட்டானே. டேய் நீ போய் பிளேட் வாங்கிக்க. அதுக்கு முன்னாடி நான் ஆபரேஷன் பண்றது யாரும் பார்க்க கூட தொழில் ரகசியம். போறப்ப இவனை வெளிய தள்ளி அப்படி போ. நான் டீ சாப்பிட்டுக்கிறேன் சார். சாப்பிட்டு தல போடா. எங்க டாக்டருக்கு வர்றது 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு கிராக்கி. அதையும் கடுக்க பாக்குறியா? போய் வெளிய போய். கிராக்கின்னு உள்ளதான் சொல்றான். வாங்க தியேட்டருக்கு போவோம். ராக்கிங்கறானே. பாவா நாம 2 பேரும் ஒண்ணா ஒரே சைடுல ஓடுனா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம். அதனால நீ இப்படி ஓடு, நான் இப்படி ஓடுறேன். நம்ம என்னைக்கிட்டே பிரிஞ்சிருக்கோம். இந்த நேரத்துல சென்டிமெண்ட் ரொம்ப உனக்கு முக்கியமா? பாரு போலீஸ் கிட்ட மாட்டினா அவனை லாட கட்டிடுவாங்க. அதனால கத்தி மாதிரி ஷார்ப்பா ஓடு. பாப்பு எட்ரா அந்த இல்ல இல்ல போயிர ஐயோ வந்துட்டாங்களே. யோ நீ அவனை ஃபாலோ பண்ணு, நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றேன். சார் ஒரு பொண்ணு பின்னாடி இன்ஸ்பெக்டர் ஒண்ணா நாளைக்கு உலகம் தப்பா பேசாத சார். அந்த ஈர வெங்காயம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். போய் புடியா. யோ Okay, வாயா. ஆபரேஷன் பண்ணுவதற்கு முன் கத்தி எடுக்க. யோ என்னைய படிக்கிற? இது உங்க வெயிட் எவ்வளவு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி அனுஷ்காவோ அமீர் கானோ அம்னீஷியா அது எவ்வளவு தரணும் தெரியும்ல, அதுக்காக தான் படிக்கிறேன். யோ ஒழுங்கா பண்ணிடுவியா? உங்களுக்கு டவுட்டா இருந்தா வெளியே போங்க. வேணாம். ஐயோ வெளியே போனா டாக்டருங்க 50,000 லட்சம்னு கேட்பானுங்களே. அப்ப கம்முன்னு படுங்க. சரி. ஓடுதோ. அப்பா ஆண்டவா முறையா ஊசி போட போறேன். காப்பாத்துப்பா என்ன. அம்மா. ஐயோ இதுவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நரம்பு. One, 2, 3, 4. ஒளிற மாதிரி இடம் இல்லையே. இங்க பாப்போம். யோ கம்பவுண்டர் சார். ஸ்கேலும் ஸ்கெட்ச் பென்னும் கூட. எதுக்கு சார் டிக்கெட் போட போறீங்களா? அது இல்லையா, கோடு போட்டா தானே கரெக்டா அறுக்க முடியும். சார் என்ன சார் அவன் கோடு போட்டா ரோடு போடுவான், நீங்க கோடு போட்டா பிளேடு போடுறீங்களா சார்? நீ இங்க நின்னு பிளேடு போடாம நான் கேட்கறதுக்கு கொண்டு போயா. யோ சார் இந்த பக்கமா எதனா பொண்ணு ஓடி வந்துச்சா? இந்த பக்கமா யாரும் வரல சார். உங்க டாக்டர் எங்கயா? டாக்டர் ஆபரேஷன்ல பிஸியா இருக்கார் சார். யோ நல்லா தேடி. சரி சார், அந்த பொண்ணு இங்க தான் இருக்கணும். ஓகே சார். போ.
ஐயோ இவ வேற வரன்னா இன்னும் ஆளை காணமே, நிறைய பிளட் வீணா போதே. என்ன கோமதி நீ இந்த பக்கம் வரும்னு பார்த்தா இந்த பக்கம் வர, உன்னை நம்பி வேற கோடு போட்டு அறுத்துட்டேன். எவ்வளவு பிளட் வேஸ்டா போதே. நான் ரொம்ப மெஸ்ல ஆயிட்டேன் கோமதி. ஆஹா, இவன் நம்மள வேற யாரோ நினைச்சிட்டான். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இது என்ன இடம்? பாத்தியா ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இல்லன்னு குத்தி காட்டுறியா? ஓ, இதான் ஆபரேஷன் தியேட்டரா? டபர்மா இதான் பேஷண்ட். நீ சொன்ன மாதிரி கரெக்டா கோடு போட்டு அறுத்துட்டேன். ஐயா அத்தகாரோ? எது அத்தகாரா? இல்ல, இது மூஞ்சி பாக்கும்போது నేను அத்த மாதிரி இருந்துச்சா, அதான் அத்தகாரன்னு ஃபீல் பண்ணிட்டேன். சரி விடுமா, அடுத்து இப்ப என்ன பண்றது? குடல் வால் தானே, கட் பண்ணி கடாசு. உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணும்போது இவங்களுக்கு குடல் வால் ஆபரேஷன் சொல்லவே இல்லையே, நீ எப்படி கரெக்டா சொல்ற? அதே நான் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ, விடாம சேஸ் பண்றானுங்களே, என்ன பண்றது தேவடா? கோமதி நான் இன்னும் எதை கட் பண்ணனும் சொல்லவே இல்லையே. ப்ளூ வயரை கட் பண்ணோம். ப்ளூ வயரா? ஏமா இங்க என்ன டைம் பாமா செட் பண்ணிருக்கோம். நீ நிறைய தமிழ் படம் பாக்குற. தெரியாம வளர்ட்டேன். அளவுக்கு அதிகமா இருக்கிற அந்த சதையை கட் பண்ணோம். இதையா? அது இல்ல, கொஞ்சம் கீழ கீழ கீழ. அதே அதே அதே. கட் பண்ணிட்ட. சே, டஸ்ட்பின்ல போடு. பின்ன இத கொண்டு போய் பேங்க்லயா போடுவாங்க? ஆய மோடோ, டஸ்ட்பின்ல போடு. டாக்டர் குனிஞ்சிருக்கான், போலீஸ் வெளியே இருக்கான். இதுதான் சரியான சமயம். இந்த பைய அத்தை வயிற்றுல வச்சாதான் சேஃப். போலீஸ் கொட்ட அடங்கினதுக்கு அப்புறம் திருச்சிடலாம். போட்டுட்டேன். நானும் போட்டுட்டேன். நீ எதை போட்ட? இல்ல, இந்த அம்மாக்கு நிறைய பிளட் வந்துச்சு, அதான் காட்டல தொடச்சு கீழே போட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? அது தொடச்சு கீழே போடுவாங்க, டஸ்ட்பின்ல தானே போடணும். சரி அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து கண்ணை மூடிட்டு கண்ணாமண்ணன் காஜாடி. காஜாவா? ஏமா நான் என்ன டெய்லரா? அப்புறம் நீ என்ன டாக்டரா? யோ, ஊசி நூலை எடியா. சார் எல்லா இடம் தேடிட்ட சார், அந்த பொண்ணை காண சார். எங்கேயா போயிருப்பா? விடக்கூடாதியா, இந்த பக்கம் தானே வந்தா அவ. யோ சார், சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். யோ வாயா போலாம். ஓகே சார். அப்பா போய்டா. ஏய் நான் வட்டா. இருமா, பாதியில தொங்கல விட்டு போற. இது தூசி சைஸ்ல இருக்கா? இதுவா ஊசி? என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டா. பின்ன என்னது ஊசி தான் தையோ? இல்லம்மா, எனக்கு தைக்க தெரியாது, சேக்காவும். நீயே கொஞ்சம் தச்சு நான் தைக்கணுமா? அப்படினா 1000 ரூபாய் கொடு. ஏமா எம்ப்ராய்டிங் டைலா போட போற? நார்மல் டைல் போடுமா போதும். பாத்து பாத்து. ஐ விடு விடு. இது உடம்புக்கு கோணி ஊசி தான் கரெக்ட். என்னம்மா பல்லாலியா கட் பண்ணிவிட்ட? இதுக்கு இது போதும். போ, காசு எடோ. இந்தம்மா. ஓகே, பை பை. பை பை. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் க்ளோஸா? சாரிடா, பழக்க தோசைல மூடிட்டேன். இது ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பேஷண்ட் நல்லா இருக்காங்க. இருந்தாலும் இந்த கம்பவுண்டர் போட்ட ஸ்டிச்சிங்ல லைட்டா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன சார் டவுட்? அது என்னன்னு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா. நீ என்ன பண்ற, பக்கத்து ஹாஸ்பிடல் கூட்டி போயிட்டு உங்களை ஸ்கேன் பண்ணிட்டு வந்துரு. சார் பைசா வழக்கம் போல கடன் சொல்லிட்டு வந்துரு. போயா வேற ஒருத்தன், ஒரு கடங்காரன். ட்ரெஸ்ல டஸ்ட் இருந்ததா? டேய் டேய், என்னடா பண்ற? சோஃபா தொடக்கிறேங்க. ஐயோ, முதல்ல காலை தொடடா. அதோ வரேன். ஐயோ, ஏன் கால இல்லடா, உன் காலை தொடடா. ஏங்க 1 மினிட். ஏங்க தூசி துடைக்கிற மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு சுத்தம் பண்ணல. ஏன் இப்படி எங்க உயிரை வாங்குற? கரண்ட் பில்லு முதியோர் இல்ல வச்சு நடத்துற உங்க அப்பா நாடா கட்டுவான். வேலைய பாருடா அடிமை மாடே. ஓகே, ஏய் இங்க பாருடா, ஒரு ஒற்றை குச்சி. ஒற்றை குச்சியை வைத்து ஒற்றை அடிக்கிறது ஆச்சரியக்குறி. மூஞ்சிலே அடிச்சலாம். ஏய், ஆளுக்கு பேசாம முதல்ல ஒழுங்கா வேலைய பாருங்க. ஆமா, நாங்க மட்டும் வேலைய பார்க்கணும், நீ வேலைய பார்க்காம அப்படியே உட்கார்ந்து இருப்ப. ஏய், யார பத்தி என்ன பேச்சு பேசுற? நானு வேலை செய்யற பரம்பரை இல்லடா, வேலை வாங்குற பரம்பரை. வேலைய பாருங்கடா அப்ரண்டிஸ்களா. டேய், நீ அந்த டீப்பாவை தொடடா. ஓகே தம்பி, மெதுவா தொடடா, டீப்பாய்க்கு வலிக்க போகுது. ஓகே. அடச்சி, வேகமா தொடடா, அழுத்தி தொடடா. பெரிய பாப்பா, உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா, நல்லா ஒட்டுறாடி.
ஏங்க நீ தும்முனதுல உன் பல்லு கீழே விழுந்துச்சுக்க. ஏய் பல்லு மாதிரி தெரியலடா, ஏதோ பளபளன்னு இருக்கு பாரு. காலையில பல்லு நல்லா தேய்ச்சிருப்பாங்க. பொறுக்கி எடுன்னு சொன்னேன். ஓகே. ஏங்க இது பல்லு இல்லக்கா, கல்லு. கல்லா? மா ஆமாமா, பாக்குறதுக்கு வைர மாதிரியே இருக்கு. வைரமா? குளவி கூட்டுக்குள்ள குளவி தானே இருக்கும், வைரம் எப்படி இருக்கும்? அக்கா 100 வருஷம் வாழ்ந்த குளவி அதோட விஷத்தை வைரமா கக்குமாமே. நைட்டு நீயா படம் பாத்தியாடா? ஓ அது பாம்பா? டேய் நீ ஜன்மத்துக்கு குபேரலோகம் போகவே முடியாது. அடியே பெரிய பாப்பா, அந்த குளவி கூட்ட ஒரு வாட்டி தட்டி பாரு. ஏன் வாயில இருந்து வைரம் வருதா? அதானே, உன் வாயில இருந்து வண்ட வண்டையா தான் வரும். வைரம் எப்படி வரும்? அத்த இன்னொரு வாட்டி தும்முங்கத்த தும்முங்கத்த. வரலையே. அடி வயித்துல இருந்து தும்முங்கத்த. அடி வயித்துல இருந்து தும்ம வந்தேன், ஆனா வர மாட்டேங்குதேடி. சரி நீ தூசி தட்டுன தும்முன, வைரம் எப்படி வந்துச்சு? கரெக்ட். வைரம் வைரம். இத பாரு, என்கிட்ட ஒண்ணு இருக்கு, உள்ள வச்சுக்கிறேன். ஏய் சாவடிச்சிருவேன். ஏங்க குடாத குடு. டேய் இது ஏன் ப்ராப்பர்ட்டிடா? அத்தை புதையல தேடி பேய் மாதிரி அலைஞ்சிங்க, இப்ப நீங்களே புதையல் ஆயிட்டீங்க. அப்ப புதையல் காக்கிற பூதமா நம்மலாம்? ஆஹா, வயித்துல இருந்து முடிச்சு ஓபன் ஆயிடுச்சா? டைட்டா தானே முடிச்சு போட்டேன். எங்க அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போது நீ வைரண்டி செல்லம் வைரண்டி செல்லம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் இப்பதான் புரியுது. ஆமாமா, நீ சாதாரண மங்கை இல்ல, வைர மங்கை. ஆ. உன் பெருமை தெரியாம ஏதேதோ பேசிட்ட. சாரிமா, என்ன மன்னிச்சு. சாரிங்க, நிறுத்துங்க. இது எந்த வகை வைரம்னு தெரிய மாட்டேங்குதே. எவ்வளவு விலை போகும்? டேய் நீங்க 2 பேரும் போய் சிட்டிலேயே பெரிய வைர வியாபாரியை கூட்டிட்டு வாங்கடா. சரிம்மா. போங்க போங்க போங்க. சின்ன பாப்பா, உன் உடம்புல மகாலட்சுமி சம்மணம் போட்டு உட்கார்ந்திருக்காடி. இனிமே உன் காட்டுல வைர மழைதான். அத்தை என்ன சாப்பிடுறீங்க? ஆட்டைய போட்டது நானு, ஆட்டம் போடுறது நீயா? அத்தகாரோ இரு, உன்னை உன் வழியிலே போய் மடக்குறேன். ஐயோ ஐயோ, அந்த வழி எதுன்னு எனக்கு தெரியலையே. என் வைரம் எப்படி அம்மான்னு போதே. என்னடி இவன் கையிலேயே பயாஸ்கோப் பாக்குறான்? தெரியலையே, 3/4 மணி நேரம் மூதேவி கல்லையே பாத்துனுக்குது. अच्छा बहुत अच्छा, बहुत बहुत अच्छा है. சேட்டு என்ன தெரியுது? யாழ் ரக சூப்பரா நீண்டுகிட்டே போகுது. உன்னை கல்ல பார்க்க சொன்னா கைரேகையை பார்த்துட்டு இருக்கா. சாரிப்பா, இப்ப பாத்துருவோம். சுத்தமான வைரம். எப்படியாவது இந்த குடும்பத்திலிருந்து அபேஸ் பண்றா சேட்டு. அம்மா இது டுபாக்கூர் வைரம்மா, வேலைக்கே ஆவாது. அரிசியில இருக்க கல்லும் இந்த கல்லும் ஒண்ணுதான், தூக்கிதான் போடணும். உனக்காக 750 ரூபா கொடுக்குறான். இந்த கல்லை எடுத்துக்கோ. அதான் வேலைக்கு ஆகாதுன்னு தெரியுதுல, அப்புறம் உனக்கு எதுக்கு? ஐயோ, கல்லு டூப்ளிகேட்னு அக்கா மென்டல் ஆயிடுச்சு போல இருக்கு. யோ சேட்டு, உன் ஆயுள் ரேகை எப்படி இருக்கு? சூப்பரா நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு. அந்த நீண்டுகிட்டு இருக்கிறத கட் பண்ணி கட்டையால அடிச்சு கபால மோட்சத்துக்கு காமிச்சு வச்சிருவேன். யோ இந்த வைரத்தை பத்தி நீ வரதுக்கு முன்னாடியே நான் வெளியில விசாரிச்சுட்டேன். 24 கேரட் ஆப்பிரிக்கா வைரம். ஒரு கல்லு 25 லட்சம் ரூபாய் போகும். நீ தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிரிமினல். நான் பிறக்கும் போதே கிரிமினல். கேடி லேடியா இருப்பா போல் இருக்கு. யோ சேட்டு, எங்க அம்மாவை நீ என்ன நினைச்ச? என்ன ஏமாத்தின மாதிரி எங்க அம்மாவை ஏமாத்த முடியாது.
இதோ பாரு, யானை கையால அடி வாங்கி செத்த அந்த ராம்லால் செட்டு நியூஸ் வராம பாத்துக்கோ, அவ்வளவுதான். யோ 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 அழாதயா, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இல்லம்மா, இதே மாதிரி வைரம் எங்கிட்ட இருந்துச்சுமா. படுபாவி எவனோ திருடிட்டு போயிட்டான். திருடிட்டு போன துஷ்மன் நாசமா போக, கையில குஷம் பிடிக்க. யோ திருடினவனை திட்டு, ஆனா என்ன திட்டாத. நான் அம்மா ஒன்ன திட்டுறேன், திருடிட்டு போனவனை தான் திட்டுறேன். அவன் எதையும் விடிச்சு ரத்த கக்கிச்சு ஆவோம். யோ மறுபடியும் சொல்றேன், திருடினவனை திட்டு, என்ன திட்டாத. நீ என்னமா கன்ஃபியூஸ் பண்ற? இங்க பாரு, உன் பர்சனல் புலம்பெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்ல. முதல்ல பிசினஸ் முடி. 3 கல்லு 75 லட்சம் கொடுத்தா குடு, இல்ல முதல்ல இடத்த காலி பண்ணு. என்னம்மா இதுக்கு போய் கோச்சுக்கிறியே? ம். இந்த பெட்டியில நீ கேட்ட தொகை கேஷா இருக்கு. யோ பணமெல்லாம் கரெக்டா இருக்கும்ல? அமௌண்ட் கரெக்டா இருக்கும். சின்ன கல்லு பெத்த லாபம். ஆமா சேட்டு, இந்த கல்லையும் அந்த சைரன் லாக்கர்ல தான் வைப்பியா? அந்த லாக்கர் உனக்கு எப்படி தெரியும்? அது இல்ல, இந்த மாதிரி காஸ்ட்லியான டைமண்ட்லாம் அந்த லாக்கர்ல தானே வைப்பாங்க, அதான் கேட்டேன். நான் எங்க வேணா வைப்பேன், அதை பத்தி உனக்கு என்ன கவலை? முதல்ல உன் புருஷன் என்கிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டியை கொண்டு கொடுக்க சொல்லு. போட உடுக்கவாயா, இன்னும் நான் வட்டி கட்டுவேன் நம்பிட்டு இருக்கா. நீ கொடுத்துட்டாலும். ஹலோ ஹலோ ஹலோ, எங்க ஐட்டத்தை எடுத்துட்டு கிளம்புறீங்க? ஏன் என்ன பண்ணணும்ங்கற? எங்க ஷேர கொடுத்துட்டு போங்க. ஷேரா? எதுக்கு? அத்தை, உங்களை தூசி தட்டனால தான் உங்ககிட்ட இந்த அபூர்வ சக்தியே வெளிப்படுது. அடச்சே கேட்றீ கைய. அடியே, இது கடவுள் கொடுத்த வரம். இங்க பாருடி, இது ஏன் வீடு, ஏன் தூசி, ஏன் மூக்கு, ஏன் தும்மல், ஏன் வைரம். உங்களுக்கு எதுக்குடி ஷேர் தரணும்? அதானே, எங்க அக்காவுக்கு ஆப் ஆயில் போட்டு கொடுத்தாயா, ஆட்டுக்கால் பாயா வைத்து கொடுத்தாயா, இல்லை நான் சரக்கு அடிக்கும் போது சோடா ஊத்தி கொடுத்தாயா? ஏன் கேட்கிறாய் ஷேர்? மானம் கெட்டவன். யாருக்கு மானம் கெட்டு போச்சுனே காட்டுறோம், வாடா. பாப்பு, பாப்பு கேட்டா சொல்ல அழுவுற. போடா, என் வயிறு எரியுதோ. ஏண்டி உன் வயிறு எரிஞ்சா என்ன ஏண்டி அடிக்கிற? இதுக்குதான் உன் அம்மாவோட சேர்ந்து ராவா தண்ணி அடிக்காதன்னு சொன்ன. கேட்டியா நீ? அப்படிலாம் எதுவும் இல்ல. அன்னைக்கு சேட்டு வீட்ல இருந்து வைரத்தை எடுத்துட்டு வந்தனே, ஞாபகம் இருக்கா? என்னது, வைரத்தை திருநியா? ஏய், என்ன திருநியான்னு ஜெர்க் விடுற? அதான் அந்த ஆள் கூட திட்டினானே, அலார சவுண்ட் கூட அடிச்சதே. அப்ப அந்த டைமண்ட திட்டினது நான் தான். அடி பாவி, கட்ட புருஷன் குத்துக்கல் மாதிரி பக்கத்துல இருந்தேன், எனக்கு கூட தெரியாம லவுட்டிட்டேன். பப்பு, அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வா, நாம அம்மா முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டலாம். அதுக்கு உங்க அம்மா வேச்சேன்னு தும்ப சொல்லணும். நான் டைமண்ட வச்சதே உங்க அம்மா வயித்துக்குள்ள தானே. எது? அடி பாவி, சேஃப்டியா வைக்க வேண்டியத மம்மியோட டம்மியில வச்சிருக்கேன். என்ன பண்றது பாபா, அன்னைக்கு போலீஸ் துரத்திட்டு வந்ததால பயத்துல என்ன பண்றது தெரியாம டைட்டா முடிச்சு போட்டு வயித்துக்குள்ள வச்சு தச்சிட்டேன். எப்படியோ முடி அவுத்துட்டு இருக்குது போல இருக்கு. அதான் அவங்க அம்மா தும்பும் போது ஒவ்வொரு டைமண்டா வெளியே வந்து விழுது. இப்போ என்ன பண்றது பாப்பு? தெரியலையே. ஒரு ஐடியா. என்ன பாப்பு, நீ சமைச்சத உன் கையால எங்க அம்மாக்கு பரிமாறு. அதை சாப்பிட்டுட்டு எங்க அம்மாக்கு ஃபுட் பாய்சன் ஆகும்ல, அப்ப வாந்தி எடுப்பாங்க. அப்ப வாந்தியோட வைரமும் வெளிய வந்துரும். ஏய், பசிக்குது சோறு போடுன்னு அழைச்சிட்டு பின்னாடியே வருவல்ல மவனே, அப்ப இருக்கு உனக்கு உன்ன. பாப்பு, பெரிய பாப்பா, பெரிய பாப்பா, பெரிய பாப்பா. ஏய், என்னடா பெரிய பாப்பான்னு கூவிட்டு இருக்க? ஒரு முக்கியமான மேட்டர். என்ன? இதுதான் நடந்தது. அப்போ அத்தை வயித்துல கோடிக்கணக்கான மதிப்புள்ள வைரங்கள் இருக்கா? அப்போ அத செய்கூலி சேதாரம் இல்லாம அப்படியே ஆட்டே அத போட்டுறேன். அசால்ட்டா தட்டி தூக்குறேன், அக்காவோட கடனை அடைக்கிறேன், அப்படியே குபேர லோகம் போய் செட்டில் ஆகுறேன். டீலா? டீல். ஹலோ, ஃபாரின் கார் கம்பெனியா? உங்ககிட்ட என்னென்ன கலர்ல எல்லாம் கார் இருக்கு? ஓ அப்படியா? அப்படின்னா கலருக்கு ஒண்ணா புக் பண்ணிடுங்க. ஐயோ நோ செக், ரெடி கேஷ். ஐயோ சாரி, என்னால வர முடியாது. என் சர்வன்ட் 2 பசங்களை வேணா அனுப்புறேன். ஓகே தேங்க் யூ. என்னத்த ஃபாரின் கார்லாம் புக் பண்றீங்க? பின்ன இந்தியன் கார்ல போற ரேஞ்சிலயா நான் இப்ப இருக்கேன். அப்ப ஆளுக்கு ஒரு கார்ல போக போறோம்னு சொல்லுங்க. ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். வைர வரம் எனக்கு கிடைச்சதா இல்ல உங்களுக்கு கிடைச்சதா?
ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர்ல இருக்கிற உன் புருஷனை ஓட்டிட்டு வா, அதுக்கப்புறம் காரை ஓட்டுறத பத்தி பேசலாம். அக்கா எனக்கு இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்ல ஏமா வந்தேன். ஆணவத்துல காரை புக் பண்றியா? அத நிறுத்துறதுக்கு இடம் இருக்கா இங்க? நிறுத்தி வைக்கனடா, நான் காரை படுக்கவே வைப்பேன்டா. வந்துட்டான். ஒரு காருக்கும் ஒரு வீடு வாங்க போறேன். வாங்க 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 புரோக்கர் வாங்க. இவர்தான் பக்கத்து வீட்டோட ஹவுஸ் ஓனர். தெரியும் தெரியும். ஏயா உன் வீட்டு மாமரத்துல இருந்து ஒரு மாங்காய் என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள விழுந்து அதை நான் பொறுக்கி எடுத்தேன்னு நீ என்ன பத்த போட்டு கூறு கட்டி வண்ட வண்டையா திட்டினல? ஆமா மேடம். அதாயா அந்த மரத்தோட சேர்த்து உன் வீட்டையும் வாங்கலான்னு இருக்கேன். வாங்கி அந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு எனக்கு ஒரு டாய்லெட் கட்டலான்னு இருக்கேன். 2 கிரவுண்ட்ல டாய்லெட்டா? ஆமாடி தம்பி, முதல்ல ரேட் என்னன்னு சொல்லுப்பா. அது வந்து இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ படி 1.25 கோடி. ஏய் என்னையா முக்கா சொக்கானுக்கிட்டு முழுசா சொல்லியா? முழுசானா 1 கோடியா? கீழே இறங்காத, அப்படியே மேல ஏறு. புரியலையே. 2 கோடி வாங்கிட்டு போ. என்னாச்சு உங்களுக்கு? தெருவுல 1/4 கிலோ கத்திரிக்காய் 5 ரூபான்னு சொன்னா சும்மா தெரியான்னு கேப்பீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா 25 லட்சம் ரூபாய் போட்டு தரேன்னு சொல்றீங்க. இதுல என்னடி இருக்கு? எக்ஸ்ட்ராவா ஒரு தும்மல் ஆச்சுன்னுட்டு அவ்வளவுதானே. தும்மலா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ரெடி கேஷா தரேன். வாங்க சேட்டு, வாங்க வாங்க உட்காருங்க. நமஸ்கார் நமஸ்கார். 1 கோடி ரூபாய் ரெடியா? கல்லு ரெடியா? இதோ இப்ப வரேன். அச்சா, கையில காசு, வாயில தோசை. அது என்ன சத்தம்? இது கூட தெரியலையா சேட்டு? தும்புறாங்க. ஆகா ஆகா, வருது வருது, லட்சுமி வருது. வணக்கம் வணக்கம். இந்தாங்க சேட்டு கல்லு. என்ன கல்லு ஈரமா இருக்கு? ட்ரைனேஜ்ல இருந்து. டேய், ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தேன். அதான் ஈரமா இருக்கு. பணத்தை கொடுங்க. இந்தாங்கோ. அப்பா, 1 கோடி ரூபாய் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. நீங்க வந்த வேலை முடிஞ்சது, நீங்க கிளம்பலாம். சேட்டு உத்தரவு வாங்கிக்கிறான். ஏய் ஹவுஸ் ஓனரே, இங்க வாயா. இந்தா 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ். மீதிய ரிஜிஸ்டர் பண்ணும்போது வாங்கிக்க. நீ இப்ப கிளம்பு. ஓகே மேடம். ஏயா புரோக்கர், சொல்லுங்க மேடம். உனக்கு இந்த ஒபாமா தெரியுமா? உங்க அப்பா அம்மாலாம் எனக்கு எப்படி மேடம் தெரியும்? யோ, அத்தை சொல்றது அவங்க அப்பா அம்மா இல்ல, ஒபாமா. அவர்கிட்ட அந்த ஒயிட் ஹவுஸ் என்ன விலைன்னு கேள. எவ்வளவு காசா இருந்தாலும் கொடுத்துறேன். அந்த அளவுக்குலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்கம்மா. என்னையா நீ பழக்கம் இல்லங்கிற? உன்னை நான் இன்டர்நேஷனல் புரோக்கர் ஆக்கலாம்னு பார்த்தா நீ பழக்கம் இல்லைன்னு சொல்ற. சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு. நீங்க லோக்கல்ல சைக்கிள் ஓட்ட தான் சரிப்பட்டு வருவப்பா. அப்ப வரேங்கம்மா. போ. டேய் மகனே, நம்ம கிராமத்துல திருவிழா வருதுடா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? திருவிழாவுல மைக்கேல் ஜாக்சன் கச்சேரியும் தலைமை தாங்க அந்த டயனா பொண்ணையும் கூப்பிட. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அது எப்படிமா அது? செத்து போனவங்கள தேடி கூப்பிடுறா? செத்துட்டாங்களா? சரி, அப்படின்னா ஏஆர் ரகுமான புக் பண்ணு. சிங்கிள் பேமெண்ட்டா செட்டில் பண்ணிடலாம். நிக்காதீங்கடா, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. இருடி, இன்னைக்கு ஒரு வைரமாவது உன்கிட்ட இருந்து அடிக்கிறேன். என்னடி தூசிய தட்டி வைரத்தை தட்டிட்டு போலான்னு பாத்தியா? தும்மல் வந்தா கூட வைரம் மாஸ்க்ல தான் விழும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. எப்படி நீ இன்னும் வளரணுண்டி பாப்பா. வர்த்தா உஷாரா தான் இருக்காங்க. இன்னும் பயிற்சி வேணுமா நமக்கு? ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை. யோ நிறுத்தியாத. இந்த மாசம் வாடகை கூட வசூல் ஆகல. இந்த லட்சத்துல வெட்டியா நின்னு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? இங்க நிக்கிறதுக்கு பதிலா கேட்டான நின்னா 4 கஸ்டமரை கவர் பண்ணி உள்ள அனுப்பலாம்ல. சார், என்ன ஆஸ்பத்திரியா இல்ல ஆமணி பஸ் டிராவல்ஸா? போறவங்க எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. சார், நீங்க கொடுக்காத சம்பளத்துக்கு மத்த வேலையில என்னால செய்ய முடியாது சார். அது இல்லப்பா, அட்லீஸ்ட் ஒரு நகை சுத்தி பேசண்ட் அனுப்பிச்சு விட்டாலும் அது காப்பி டீ உசார் பண்ணிக்கலாம்ல. ஐ அம் சாரி சார், நான் வார்டு பாய். இந்த வேலையில என்னால செய்ய முடியாது. இந்த வார்டே சுடுகாடு மாதிரி இருக்கு. இதுல வார்டு பாய்னு போஸ்டிங் வேற. டாக்டர் யாரியா? இந்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட். யாருது? பேஷண்ட் நேம் சின்ன பாப்பா. விளங்கிருமியா? விளங்கிரும். ஏயா ஒரு அளவே கிடையாதா? லேட்டா இருந்தா இவ்வளவு லேட்டா வருவீங்க? அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி 15 நாள் ஆகுது. அவங்க இன்னுமா உயிரோட இருக்காங்க? என்ன நக்கல் பண்றியா? பாரு, அந்த அம்மா மயக்கத்துல இருக்கும் போதே போட்ட ஸ்டிச்சிங் கரெக்டா இருக்கா இல்லையான்னு தண்ணியில முக்கி பார்த்து செக் பண்ண தெரியுமில்ல. அப்ப பஞ்சர் போடுற புத்தி இன்னும் ஒண்ணு விட்டு போவல. தேவையில்லாதெல்லாம் பேசாத. ஸ்கேன் ரிப்போர்ட்டை இப்ப கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? அதானே, காது குத்துக்கு வர சொன்னா கருமாதிக்கு வர. கடனுக்கு ஸ்கேன் எடுக்க சொன்னா நாங்க எப்ப முடியுமோ அப்பதான் கொடுப்போம். வட்டா
வரவன் போறவன்லாம் நம்மள நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன இருக்கோ? என்னடா ஸ்கேன்ல டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் மாதிரி அங்கங்க மினுக்குது. வைரம் மாதிரி தெரியுது பாஸ். டேய் வைரம் மாதிரி இல்லடா, வைரமே தான்டா. அப்போ அந்த அம்மா வயித்துல வைரம் இருக்கா? டாக்டர் இப்ப அந்த அம்மாட்ட சொல்லி பைசா வாங்கிடுவோம். போடாங்க ஒய்யால. அதனால தான்டா நீ இன்னும் வாடுபாயாவே இருக்க. அந்த அம்மாவுக்கு தையல் போடும்போது சிங்கிள் ஸ்டிச் தான் போட்டோம். இப்போ வந்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் போட்டலாம்னு நைஸா பேசி கூப்பிட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி அந்த வைரத்தை நம்மளே ஆட்டை போட்டலாம்டா. சூப்பர் பாஸ். வைரம் முட்டையிற வார்த்தை நம்ம அறுக்குறோம். நாங்க உங்களை இருக்கிறோம். டாக்டர் இந்த கபாலி கிட்ட கைய நீட்டி பணத்தை வாங்கிட்டு கம்பெனி கிட்ட பாக்குறியா நீ? வரைக்கும் உன் கணக்குல 5 லட்சம் ரூபாய் ஆகுது. ஏண்டா உன் பொண்டாட்டிய கிட்னாப் பண்ணி அதை வச்சு உன்னை மிரட்டலான்னு பார்த்தா மொக்க பிகராகுதடா. அப்படியே பண்ணிருக்கலானே. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் இந்த கபாலியோட இன்னொரு பேர் என்னன்னு தெரியல உனக்கு? தெரியுனே, கபாலம் கபாலி தானே. எவனாவது என்கிட்ட கட்டை வாங்கிட்டு தப்பிச்சு போன நினைச்சா அவனை உயிரோட கொளுத்திட்டு அவனோட கபால் எடுத்து கபால் வச்சு காரி காரி தோடு துப்பிக்கிட்டு இருப்பேன். அவனை தூக்குடா. ஏன் டாக்டர் லக்கேஜா உனக்கு? அவரை தூக்க சொல்ற? உனக்கு எவ்வளோடா பணம் தரணும்? 5 லட்சம் ரூபா தானே? டே இங்க படுறா. இன்னும் 3 மணி நேரத்துல 10 லட்சமா தூக்கி விட்டேடா. பொறுக்கிட்டு போடா. 3 மணி நேரத்துல 10 லட்சமா? எப்படிடா? எங்க கிட்ட மாட்டின மேட்ரு அப்படி. வேணாடா வேணாடா. சும்மா இருங்க சார். அவன் நம்மள சப்ப நினைச்சிட்டான். ஏதோ சின்ன பையன் சும்மா வளரான். நான் தெளிவா தான் பேசுறேன். கொடுங்க இந்த ஸ்கேனை பாத்தீங்களா? இந்த அம்மா வயித்துல பல கோடி ரூபாய் பொறுமான வைரம் இருக்கு. அத நாங்க 3 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணி எடுக்க போறோம். அப்புறம் பாருங்க எங்களுடைய ரேஞ்ச. ஐயோ வாய விட்டுட்டியடா வாத்து. இந்த அம்மா யாரு, எங்க இருக்காங்க? சத்தியமா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணே. தெரியாது? பொழுங்கடா அவன. ஐயோ அடிச்சிட்டீங்கல்ல, என்கிட்ட கேட்க முடியாதுடா அந்த அட்ரஸ். எதுக்காக அவர் அடிக்கிறீங்க? இங்க பார், இப்ப நாங்க அந்த அம்மாவை கிட்னாப் பண்ணதான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 3 hours வெயிட் பண்ணு. என்னது, நான் வெயிட் பண்ணுமா? டுபுக் டாக்டரே, இப்ப நீ என்ன பண்ற? எங்க கூட வர. நாங்க என்ன பண்றோம்னா அந்த அம்மாவை தூக்குறோம். நீ என்ன பண்றனா ஆபரேஷன் பண்ணி எல்லா வைரத்தை தர. நாங்க என்ன பண்றோம்னா அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது? வாயில கட்ட வரல வச்சுக்கிட்டு நாக்க வலிச்சுக்கிட்டே போகணுமா? நீ எதை வந்தா வழி. இப்ப எங்க கூட நீ வரலன்னா வெளியே வருவோம் மொழி. ஏண்டா இப்போ உனக்கு திருப்தியாடா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நீ கரெக்டா தான்டா பேசிருக்க. உன்னை இங்க வேலைக்கு வச்ச மாதிரி என் புத்திய செருப்பால அடிக்கிறேன். அந்த செருப்பை நாங்க தரோம். இப்போ நீ கிளம்பு கிளம்பு. நீ சொன்ன மாதிரி அத்த மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஆட்டம் போட்ட சின்ன பாப்பா மயக்கம் போட்டு விழுந்தால. ஓகே வா போலாம். ஏய் யாராவது வந்துட போறாங்க. சீக்கிரமா ஆத்திய தூங்க. அதுக்கு தான் நான் சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். ஏய் சாம்பிராணியா? இப்பதான் அத்தை குளிச்சிட்டு வந்தாங்க. அவங்க முடிக்கு சாம்பிராணி போடு. லூஸ். லூஸ். இது உங்க அப்பாவோட சாம்பிராணி தட்டு. இத போட்டா தூக்கம் வருதோ இல்லையோ தும்மல் கண்டிப்பா வரும். சாரி ஒரிஜினல் வந்துருச்சு. இப்படி சூடு. ஓ சாரி சாரி.
சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கலாம். அப்புறம் மிச்சம் எப்படி எடுக்கிறது? ஷோ வாடா, அப்புறம் பாத்துக்கலாம். வா வா. ஐயோ அப்புறம் எடுக்கலாம் போடா. உதவி போய் ஒளி வா. ஆமா, இந்த ரூம்ல சாம்பிராணி ஸ்மெல் எதுக்கு வருதோ? ஆமா பப்பு. ஒருவேளை அந்த சாம்பிராணி சம்பந்தி, அதான் அந்த பெரிய பாப்பாவோட அப்பன், அவன் வந்திருப்பானோ? இல்லையே. பாவா, இப்ப நீயா சொன்ன? இல்லையே. அதே மாடுலேஷன் நீ தான் சொல்லி இருப்ப. ஐ தப்பிச்சோம். பாத்தியா பாவா, உங்க அம்மா வயித்துல நான் கஷ்டப்பட்டு வைரத்தை வச்சு தச்சதுக்கு அப்புறமும் எப்படி பெப்பரப்பேன்னு தூங்குது பாரு. பப்பு, அவங்க பாவம் பப்பு. தும்மியே டயர்ட் ஆயிட்டாங்க. சும்மாவா? ஒரு தும்பலுக்கு 25 லட்சம். இதுல 2 வராதன்னு புலம்பல் வேற. பப்பு, இப்ப என்ன பண்ண போறோம்? எங்க அம்மா கொரியர்ல அனுப்பின அந்த ஆந்திரா மூக்குப்பொடி எங்க? எப்படி சோடு? சீ, உங்க அம்மாவுக்கு இருக்கிறது மோக்கா இல்ல பீரங்கியா? எவ்வளவு பொடி போட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்த தடவை எங்க அம்மா கிட்ட கொரியர்ல பெரிய பார்சல் அனுப்ப சொல்லணும், சரியா? இப்ப பாரு. பப்பு, எங்க அம்மா பாவண்டி. அவங்க தும்மியே மூக்குல இருந்து ரத்தம் வர போகுது. உங்க அம்மாக்கு ரத்தம் இல்ல, மூக்கே வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்போ பாவா, இப்ப எப்படி பளபளன்னு என்ன மாதிரியே இருக்கு பாரு. ஏய் ஏய், இந்த வீட்டோட மூத்த மருமக நானே 3 தான் எடுத்திருக்கேன். நீ 4 எடுக்கறியா? ஏய், எனக்கு முன்னாடி வந்து 3 வைரத்தை எடுத்துட்டியா நீ? ஆமாண்டி, இந்த வீட்ல எனக்கு போக மிச்சம் தாண்டி உங்களுக்கு. டேய் சீ நிறுத்து. உன் புருஷனை எப்படி பெத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த நிக்கிறா பாரு. என் புருஷன் இவனையும் அவங்க அம்மா பெத்தாங்க. ஏய், நான் ஓவரா வாயடுறேன். ஏய், வாய் மட்டும் இல்லடி, கைய ஆட பாக்குறியா? பாக்குறியா? என் கையில பூ பறிக்க. நீங்க 2 பேரும் அப்படி மாத்தி சண்டை போட்டா தூங்குற எங்க அம்மா எந்திரிச்சிருவாங்க. அதெல்லாம் எந்திரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்ததே நான் தான். ஏய், மயக்க மருந்து கொடுத்தது வேணா நீயா இருக்கலாம்டி. ஆனா சேட்டு கிட்ட இருந்து வைரத்தை திருடி அத்தகாரு வயித்துக்குள்ள வச்சு தச்சது நான்டி. அடி பாவி, என்னடி இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க? திருடி புத்தி போதே பத்தியா? நீ மட்டும் திருட வராம வைரத்தை கெஞ்சி கேட்க வந்தியா? நீயும் தாண்டி திருடி. நீ தாண்டி திருடி. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன். சொல்ற வாத்துவாயா? கரெக்ட். ஆனா வாத்து நாள்ல அக்கா, ஆனா சாதாரண வாத்துல வைரம் கக்கற வாத்து. அத அப்படியே அலேக்கா தூக்கின்னு போய் நம்ம பஞ்சர் ஓட்டுற டாக்டர் இருக்கானே, அவங்கிட்ட வைத்த காமிச்சு சராகன் பிளேட்ல கட் பண்ணி உள்ள இருக்கிற வைரத்தை எடுத்துருவோம். எப்படி ஐடியா? ஆனா கிடைக்கிறதுல டிவைடட் பை 3. ஏய், அது என்ன 3? 2 தானே? ஏய், விளையாட்டுல கூட சாபு 3 தானே சொல்லுவாங்க. I am the 3. ஏய், வண்ட வந்த பிடாரி நீ 3யா? உன்னை கொன்னுடுவேன். ஓகே, நான் போலீஸ் ஸ்டேஷன். அப்போ ஓகே. ஏய் படா தள்ளாதீங்க பாஸ். ஏய், யார்டா நீங்க? கபாலம் கபாய். அது என்னடா கபாலம் கபாலி? அப்ப எங்களுக்கெல்லாம் கபாலம் இல்லையா? சும்மா இருடா. அவன் நம்ம ஏரியா தாத்தா. மனுஷனுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? இங்க யாரா சின்ன பாப்பா? சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இவங்க தான். ஏய், அது மூஞ்சில தண்ணிய தெளிச்சு ஏய்படா. எதுக்குண்ணா? அது மூஞ்சில நீ தண்ணிய தெளிச்சு ஏய்பல, நான் உன் மூஞ்சில ஆசிரியை தெளிச்சிருவேன். டேய், தண்ணிய தூந்து தள்ளுறா. வெயிட் பண்ண வந்துருவான். கபாலி என்ன நீங்க இங்க என்ன உன் வயித்துல வைரங்குதுன்றாங்க? வாட் a joke. அப்படிலாம் எதுவுமே இல்லையே. ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுதுன்னு இந்த பண்ணாடிங்க சொல்லுங்க. அடியே, ஏன் வயித்துல வைரமா? அத நம்பி வந்திருக்காரு சாரு. எங்க அத்தகாரு வயித்துல வெறும் பூச்சி தான் இருக்கும். இவன் சொன்னா நீங்க நம்பிடுறதா? அதேன்னு அப்ப அக்கா தும்முனா வாயில இருந்து வைரம் வரும்னு சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா?
சொதப்பிட்டுனா ஆஸ் யூஷுவல் கழுத்தை அறுத்துட்டேன். ஏய் அந்த பொம்பளைய தலைகீழா தொங்க விட்டு அது மூக்கு பொடிய தூங்குடா. அண்ணா எனக்கு மூக்கு பொடி போற பழக்கம் இல்லண்ணா. பொடி போடணும்னா என்ன, நோ ப்ராப்ளம். தூசி தட்டுங்க, தும்மல் வரும், அப்படியே வயிறும் வெளில வந்து விழுந்துரும். என்ன மறுபடியும் சொதப்பிட்டுனா? தூசிக்கிற மாதிரி ஏதாவது கண் துணி தான் கொடுங்கடா. ஐயோ ஒண்ணுமே இல்ல தலைவா. அண்ணே என்கிட்ட சைக்கிள் தொடிக்கிற பழைய துணி ஏய், இடியட்மா அந்த பொம்பளை மூஞ்சில ஓதுரு. சரி தலைவா. தலைவா வைரத்தை காணோம் தலைவா. இன்னொரு வாட்டி அந்த கந்த துணியை ஒதுறா. அண்ணா வைரம் வரலண்ணா, சளிதான் வருது. ஏண்டா டுபாக்கூர் டாக்டரே, ராங் இன்ஃபர்மேஷன் குத்தி என்ன டைவர்ட் பண்ண பாக்குறியா நீ? பழகுடா அவனை. அவன் எங்க போனாலும் விடாதீங்க, அவனை புடிச்சு வந்து எரிச்சு அவன் கபால்ல வைக்கணும். ஏன்னா இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, நீங்களும் அப்படியே கிளம்ப வேண்டியதானே. போற ஆமா, எத்தனை கல்லு வெளியேத்த? ஒன்னே ஒண்ணு. அவளை போல்றா. வேணாம் 7 கல்லுன்னு. எங்க அந்த 7? அத அந்த முதல் நாள் சேர்த்துக்கிட்ட வித்துட்டேன்னு, பணத்தையும் வாங்கி தாட் போட்டுன்னு செலவு பண்ணிட்டேன்னு. அங்க மட்டும் அவங்கிட்ட அந்த 7 கல் இல்ல, மறுபடியும் வந்து உன்னை பொழக்கிறேன். வர சீக்கிரம் வா, கடையா சாத்திட்டு குலாப் ஜாம் துண்ண போயிட போறான். என்னது இது, தும்முனா வைரம் வரலையே. ஐயோ, அத வச்சு நான் பல பிளான் போட்டிருந்தேனே. வைரம் கரைஞ்சு போயிட்டாங்க. அது டைமண்ட் கற்கண்டுல கரைஞ்சு போறதுக்கு எப்படிக்கா வரும்? எப்படி வரும்? ஆளாளுக்கு மூக்குல கண்டதை போட்டு தும்மல் வர வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டா எப்படி ஸ்டாக் இருக்கும்? டேய் என்னடா சொல்ற? ஆமாங்க, நானும் பெரிய பாப்பாவும் சேர்ந்து மொத்தம் இல்ல 4 வைரத்தையும் அவளே நான் 3 வைரம் தான் எடுத்தேன். இவர் காலே இவர 4 வைரம் எடுத்தா. சோ என்ன மயக்கம் போட வச்சு ஆளாளுக்கு வைரத்தை ஆட்டைய போட்டுட்டீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் தி கேம். ஐ அம் சின்ன பாப்பா, ஐ கேன் ஃபேஸ் எனிதிங். என்னடி இது, எந்த ரியாக்ஷனும் இல்லாம போதோ? திருந்திட்டாங்களோ, மன்னிச்சிட்டாங்களோ? இல்லையே, இந்த மௌனம் தப்பா இல்ல இருக்கு.